இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து லச்சூஸ் லோக் சேவா. அது என்னோட கடைக்குட்டி, என்னோட சிஸ்டர். எவ்வளவோ கனவுகள், இந்த குழந்தை அதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஒன் டே ஷி வாஸ் நோ மோர். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீ சம்பாதிக்கணும். அந்த பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது டைமா வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை நிச்சயமா வந்துட்டு பயங்கரமா பூஸ்டப் ஆகும். இது இவ்வளோ கற்றுக் கொடுத்தது, இது நாங்கள் கற்றுக்கிட்டு டார்கெட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம கார்ப்பரேட் ஸ்டைல் டார்கெட் எல்லாம் இல்லை. அதை வந்து உடனே டார்கெட்டுன்னா உடனே அது கலர் கலராக வண்ணம் பூசிடுவாங்க, ஆஹா அப்படின்னுட்டு. ஏன்னா இதுக்கு நடத்துனதே ஃபுல்லாக ஃப்ரீ கோர்ஸ் தான். இன்டென்சிவ் ட்ரைனிங் வந்து 40 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. 6 மாதம் ஹேண்ட் ஹோல்டிங் ஜேர்னி அவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாருமே தே ஆல் ஆர் இன் அ குரூப். அப்போ அவங்களுக்கு என்ன டவுட்ஸு, என்ன குவரிஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வச்சு டே டு டே வி ஆர் மென்டரிங் தம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா, வாழ விடு, வளர விடு. விமனுக்கு ஒரு சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்துட்டு ஒரு பெத்த தகப்பன்கிட்டயே ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ இப்போ 4 இடத்துக்கு அவங்க வேலைக்குன்னு போகும்போது எந்த இடத்துல யாரு எப்படி இருப்பாங்க தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ ஷேர் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு தற்காப்பு கலையும் சொல்லி கொடுத்தோம். தொழில் கல்வின்னா வெறும் அந்த தொழில் கல்வி மட்டும் நாங்கள் கற்றுக் கொடுக்கல. அந்த தொழில் கல்வி அவங்க கற்றுக்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்காக. அந்த ஒரு கலை, அந்த ஒரு கல்வி, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சம்பாத்தியத்துக்காக. இன்னைக்கு அந்த சம்பாத்தியத்துக்காக அந்த கலையை மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது. வாழ்க்கை கல்வி ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக ஒரு கல்லூரி மாணவி அந்த வீக்கெண்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி போய் ஒன்று அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒட்காவோ அது ஜின்னோ ரம்மோ அது ஏதோ அதோடு சேர்ந்து அந்த பாங்குன்னு ஏதோ ஒன்று இருக்கா, அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செத்து போயிட்டான் அந்த பொண்ணு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா எங்கே போய்கிட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அட்வொகேட் சாந்தி பிரியா மேம் இருக்காங்க. பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி உமன்ஸுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தடையாக இருக்குது முன்னுக்கு வர்றதுக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்க ப்ராப்பராக அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சௌபர்ணிகா. ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் வாவ் தமிழ். விமென் அப்படிங்கும்போது ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் சே மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல். இது அஃப்கோர்ஸ் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன். அ மேன் இஸ் அ மேன் அண்ட் அ விமன் இஸ் அ விமன். அ மேன் இஸ் கிரேட் இன் இஸ் ஓன் வே, அ விமன் இஸ் கிரேட் இன் ஹர் ஓன் வே. அதனால் வந்துட்டு நம்ம இந்த ஈக்குவலாக பண்ணால் தான் ஈக்குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு விமனாக இருக்கிற வரைக்கும் நல்லது, ஒரு மென்னாக இருக்கிற வரைக்கும் நல்லது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஏன் நிறைய பேசுகிறாங்க, அதை வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விமனுக்கு ஒரு சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு 3 வயது குழந்தைக்கும் ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு 80 வயது கிழவிக்கு கூட ஒரு சேஃப்டி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ப்ரிவைல் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசியோ இல்லை ஒரு விவாதங்கள் நடத்தியோ இதை ஒரு பேசு பொருளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட எவ்ரி ஒன் ஆர் எவ்ரி விமன் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். விமனுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்க தான். இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் நான் சொல்கிறேன். ஆஸ் அ விமன், மை ஜர்னி, வாட் ஐ ஹவ் கான் த்ரூ, அப்போ நம்ம வந்துட்டு என்ன விஷயங்களை சந்தித்தோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அத்தாரிட்டேட்டிவாக பேச முடியும் இல்லையா? இட் இஸ் நாட் தட் ஈஸி யூனோ ஃபார் அ விமன். நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னாலுமே அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது. ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு யோசிக்கணும் அப்படின்னாலுமே அதுவும் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் அத்தனை சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். உங்களோட கரண்ட் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அட்வொகேட்டாகவும் இருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் தட் ஜேர்னி கோயிங்? வழக்கறிஞர் அப்படின்னு இருக்கும்போது அது எல்லா பெண் வழக்கறிஞர்களுமே, ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த விமன், இட் இஸ் நாட் வெரி ஈஸி இன் த லீகல் ஃபீல்ட்.
அவங்களும் எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு கேசஸ் எடுக்கும் பொழுது, அதுவும் அந்த நியாயத்துக்காக பேசுகிறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது, நியாயமான கேஸுகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், சவால்கள் இருக்கும், அண்ட் அந்த சவுண்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு நம்ம வந்து இல்லை, நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம நியாயத்துக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நியாயத்தை நிலநாட்டுறது அப்படிங்கிறதே அதுவே பெரிய சவால் தான். எனக்கும் அந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்துட்டு ஒரு பெத்த தகப்பன்கிட்டேயே ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. உண்மை அதுதான். அதுக்காக நான் எல்லா தகப்பன்களையும் நான் சொல்லலை. நம்ம பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுறோம், நம்ம வந்துட்டு கேசஸில் ஹேண்டில் பண்ணியிருக்கும் பொழுதும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை பற்றி எல்லாமே நம்ம பேசி ஒரு விவாதம் பண்ணி அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது வந்துட்டு இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏன் வேறு வேலை இல்லையா, ஏன் இதெல்லாம் வந்து ஒரு சமூக அக்கறை, இந்த சோஷியல் ஆக்டிவிசம் இதெல்லாம் ஏங்க நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு ஏன் வந்து இதெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில் வலியும் அந்த வலி வேதனை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியை பற்றி தெரியும். சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக வரோம், தனியாக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்ந்து அந்த ஒரு வலி வேதனைகள் ஒருத்தரை இழக்கும்போது அது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து, சரி நம்ம என்னதான் அப்படி பெரிய பணம், அது பங்களா இல்லை நவரத்து நகை எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஒரு விஷயம் பண்ணலாம், நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அக்ஷய்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ரோக்ராம், நீங்கள் வந்து எடுத்த ப்ரோக்ராம் வந்து லச்சூஸ் லோக் சேவா. அது என்னோடய கடைக்குட்டி, என்னோடய சிஸ்டர், ஓன் சிஸ்டர். எவ்வளவோ கனவுகள், இந்த குழந்தை அதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஒன் டே ஷி வாஸ் நோ மோர், முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அவள் எவ்வளவோ விஷயங்கள் பேசுவாள், இதை பண்ணணும், இதை செய்யணும், வி ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ்ன்னுட்டு. இன்றைக்கி ஃபிசிக்கலி ஷீ இஸ் நோ மோர், பட் வந்து ஓகே, லெட் அஸ் மேக் ஆல் ஹர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அப்புறம் நம்ம சுற்றி எத்தனையோ இந்த கவுன்சிலிங் கேசஸ் பார்த்தாலே என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கேட்பாங்க, உனக்கு மென்டல் ஆகலையா நீ, இப்படி வந்து எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்த ஒரு கண்ணோட்டம் அது. நான் பார்த்தது வந்து அவங்க வலி தான் எனக்கு தெரிஞ்சது. நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஹீலிங் கொடுக்க முடியும், ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும், அதுலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் என்னோட மதருக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் நிச்சயமாக நான் வந்துட்டு ஐ எம் கிரேட்ஃபுல் டு தெம். பிகாஸ் எப்பயுமே யூ நீட் சம் சப்போர்ட் வென் யூ ஆர் ஷேட்டர்ட். அது வந்து ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு தெம். அண்ட் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே நான் தனியாக நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அக்ஷய்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி யாருக்கும் புரியாது, நம்ம வந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா நமக்கு மட்டும்தான் அது ஒரு லட்சியமாக இருக்கும், அது ஒரு குறிக்கோளாக இருக்கும். பட் ஓகே, யார் வந்தாலும் வரலைனாலும் என்ன சொல்லுவாங்களே, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்ட்டு. தட் வாஸ் த சுச்சுவேஷன். பிகாஸ் இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னா நம்ம உதவி பண்ணலாம், பட் ஒரு 10 பேருக்கு செய்யணும், 20 பேருக்கு செய்யணும், 50 பேருக்கு செய்யணும்னா இட் கேனாட் பி a one women show. You definitely need support from people. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. இது 2012 ரெஜிஸ்டர் பண்ணி, பிகாஸ் அப்போ தான் அந்த ஒரு மரணம் நிகழ்ந்த ஒரு நேரம் 2011 2012லலாம். பட் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னால் அது அப்படியே டேக் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ வாட் எவர் நான் என்ன ஏர்ன் பண்ணுறனோ அதில் ஒரு பகுதி வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா 2015 ஃபுல்லாக ஒரு அஃபிஷியலாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய ஸ்டார்டட் டூயிங். அப்போ தனியாக தான் இருந்தது என்னுடைய ஒரு பயணம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சொல்லலாம். 4 வருஷம் 4.5 வருஷம் கழித்து என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே 2 பேர், காமாட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஹேமந்த் குமார் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து புரிஞ்சவங்க, எல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோ ஆம்பிஷன்ஸ் அவங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் பேசியிருக்கோன்னுட்டு. ஸோ தே ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். அதுக்கு பிறகு வந்து 2022 வந்து என்னோட மாஸ்டர்ஸ் படித்தவங்க வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியான்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண முடியுமோ, டோட்டலாக எங்களோட டார்கெட் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் ஆச்சாரியா.
அது ஒரு வருஷமும் நடத்திக்கிட்டு வரும். அடுத்தது நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, பணம் வேணுமே. இப்போ இத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம கிட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அந்த ட்ரைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்தாகணும், இவ்வளோ இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த வாட்டி மிஸ்டர் மஞ்சுநாத் அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் வந்து நான் வந்து உதவி பண்ணுறேன், ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர், அப்புறமா வைத்தீஸ்வரன், அதுக்கப்புறம் ஸ்வராஜ்ய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாட் ஓன்லி தீஸ் 3 இவங்க கொஞ்சம் நிறைய பண்ணாங்க, மற்றவங்களும் நிறைய பேர் அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பிகாங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்பிகா மோகன சுந்தரம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ட்ரைனிங் வந்து டெஃபினட்டாக என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எடுத்து அவங்க பண்ணி, அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதாவது இப்போ ஒரு தொழில் கல்வின்னா வெறும் அந்த தொழில் கல்வி மட்டும் நாங்கள் கற்றுக் கொடுக்கல, அந்த தொழில் கல்வி அவங்க கற்றுக்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்காக. அந்த ஒரு கலை, அந்த ஒரு கல்வி, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சம்பாத்தியத்துக்காக. இன்றைக்கி அந்த சம்பாத்தியத்துக்காக அந்த கலையை மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, வாழ்க்கை கல்வி ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்கில்ஸ் வாழ்கிறதே ஒரு கலியுகத்தில் வந்து அவ்வளோ பெரிய சவால். ஸோ அந்த வாழ்கிற கலை எப்படி, வாழும் கலை எப்படி, அந்த லைஃப் ஸ்கில்ஸ், அந்த ஒரு சப்ஜெக்ட். அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, எப்படி அவங்க பேசணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் தான் சொன்னேனே, ஒரு பெண்ணா அவங்க தான் அவங்களுக்கு துணை. ஸோ இப்போ 4 இடத்துக்கு அவங்க வேலைக்குன்னு போகும்போது எந்த இடத்துல யார் எப்படி இருப்பாங்க தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஷேர் பண்ணாங்க, பப்ளிக்காகவே வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு ஃபீட்பேக் கேட்டு உட்காரும் பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு தற்காப்பு கலையும் சொல்லி கொடுத்தோம். செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் வந்து டாக்டர் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய மந்திரோட சீஃப் டாக்டர், அவரோட டீம்லேருந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் ஷென்பா பழனி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகாக கிளாஸ் எடுத்தாங்க. அது ஒரு இதுவும் லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி உனக்கு ஒரு பேட் டச் இருக்கும்போது நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ வந்து அதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி அவங்க கையில் ரிமோட்டை கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிள்ளைங்க கையில் ரிமோட்டை கொடுத்தாச்சு, அந்த மாணவிகள் கையில். அண்டு டெஃபினட்டாக இது ஒரு 6 months ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும். சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நிஜமாக என்னோடய ஜூனியர்ஸு நான் படித்த கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கேன். நிச்சயமாக பசங்க அந்த சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய ஒரு கொக்கோ டோர்னமெண்ட் இன்டர் காலேஜியேட் நடத்தணும், அதுலேயும் வந்துட்டு அவங்க ஜெயித்தாங்க. பிஎன் எத்ராஜ் முதலியார் ட்ராஃபின்னு நடத்தணும். சொல்லி 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 தட்ஸ் வாட் அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட், கொஞ்சம் கைடன்ஸ், கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடச்சிதுன்னா நிச்சயமாக எல்லாராலையும் சாதிக்க முடியும் சௌபர்ணிகா. அந்த ஒரு இது கிடைக்காததுனால தான் வந்துட்டு சில பிள்ளைங்க எவ்வளோ திறமை இருந்தும் வந்து சோபிக்க முடியாமல் இருக்காங்க இன்றைக்கி. அதனால் இப்போ எல்லாம் சவால் விட்டுருக்காங்க, மேம் அந்த ஆச்சாரியா 2025 எங்களது வருஷம் நடக்கிறதுல நாங்கள் சாதிச்சு காட்டுவோம், கட்டாயமாக நாங்கள் வந்துட்டு ஜெயிச்சு காட்டுவோம். இது இவ்வளோ கற்றுக் கொடுத்தது, இது நாங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு இது டார்கெட்டும் கொடுத்துருக்கோம். டார்கெட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கார்ப்பரேட் ஸ்டைல் டார்கெட்டெல்லாம் இல்லை. அதை வந்து உடனே டார்கெட்டுன்னா உடனே அது கலர் கலராக வண்ணம் பூசிடுவாங்க, ஆஹா அப்படின்னுட்டு. ஏன்னா இதுக்கு நடத்துனதே ஃபுல்லாக ஃப்ரீ கோர்ஸ் தான். இது என்னென்னா அவங்களுக்கு ஒரு வாட் டு சே, ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி. உங்களால் முடியும், உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதத்தில் இவ்வளோ நீங்கள் சமாளிச்சிங்கன்னா அது உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 6 மாதத்தில் அவங்களுக்கே தெரியும் வாட் இஸ் தியர் கெப்பாசிட்டி, வாட் இஸ் தியர் எஃபிஷியன்சி. அப்போ ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், எவ்வளோ கற்றுக்க முடியும். அடுத்தது ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்ன் பண்ணுறதுங்கிறது ஹவு டு தே, அந்த ஜாபுக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஜாப்ஸ் அவங்க போவாங்க? இல்லை, லவ்லி கொஸ்டின். இப்போ நாங்கள் கற்றுக் கொடுத்தது வந்துட்டு இப்போ இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து 50 பேர் வந்து மணப்பெண் அலங்காரம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அழகாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா. ஸோ மணப்பெண் அலங்காரம் அப்படிங்கும்போது இன்றைக்கி அதில் அவங்களால நல்லா சம்பாதிக்க முடியும். ஒரு ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கும்போது அதோடு சேர்ந்து அவங்களுக்கு அந்த ப்ரீ வெட்டிங் பியூட்டி சர்வீசஸ், இப்போ இந்த ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு லைக் வி ஹவ் டாட் தெம்.
ஸோ அப்போ அந்த சர்வீசஸ் பண்ணிவிட்டு தே வுட் பி ஏர்னிங் மணி. ஓகே. ஸோ அது எவ்வளோ நாள் சொல்லி கொடுப்பீங்க மேம்? அந்த ப்ராசஸ் இப்போ எவ்வளோ நாள் இந்த இருக்கும்? இல்லை இது வந்து 40 மணி நேரம் இன்டென்சிவ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. இட் வென்ட் ஃபார் அ ஹோல் வீக். இன்டென்சிவ் ட்ரைனிங் வந்து 40 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. 6 மாதம் ஹேண்ட் ஹோல்டிங் ஜேர்னி அவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாருமே தே ஆல் ஆர் இன் அ குரூப். அத்தனை ட்ரெயினர்ஸும் குரூப்பில் தான் இருக்காங்க. அது ஒரு க்ளோஸ்டு குரூப். அப்போ அவங்களுக்கு என்ன டவுட்ஸு, என்ன queries, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வச்சு டே டு டே வி ஆர் மென்டரிங் தம். அப்படி தான் கொடுக்க முடியும். இட்ஸ் நாட் லைக் யூ ஜஸ்ட் கோ ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிவிட்டு கையில் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலிடிக்டரி நடத்தி முடிக்கிறது பேர் அது கிடையாது. அப்போ இவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். அப்போது தே வில் லேர்ன் அகெயின். அடுத்தது வாட்டி நம்ம அதை வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அது இன்டர் கனெக்டடாக இருக்கு இல்லையா. இப்போது இதில் இப்போ இந்த குரூப்லேயே ஒரு 5-6 பிள்ளைங்க வந்து மெஹந்தி ரொம்ப நல்லா போடுவாங்க. ஸோ அந்த பிரைடல் மெஹந்தி அந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னென்னா, வாழ விடு, வளர விடு, சேர்ந்து வளருங்க, சேர்ந்து வாழுங்க எல்லாருமே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அந்த ஒரு கிராப் மென்டாலிட்டி இல்லாமல் மற்றவங்க உயரும் பொழுது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க. நானுமே ஐ எம் ஆல்சோ லைக் யூ வெயிட்டிங் வித் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எவ்வளோ இந்த பிள்ளைங்க சாதிக்க போகுதுங்கன்னு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எந்தூசியாஸ்டிக்காக டைனமிக்காக. இப்போ எப்படி மேம் அப்போ வீக் டேஸ் போவாங்களா? சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க்குக்கு போவாங்களா? அப்படி இல்லைம்மா. இப்போ காலேஜ் வந்து எப்படி ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 தானேம்மா இருக்குது. ஓகே ஓகே. ஷிஃப்ட் டே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் காலேஜ், அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ஸும் ஹாலிடேஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி தே டூ இட். ஸோ படிப்பு எந்த விதத்துலையும் வந்து இட் வில் நாட் கெட் டிஸ்டர்ப்ட். அது லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீ சம்பாதிக்கணும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் தெரிய மாட்டேங்குது. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க குழந்தைங்கள. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் வந்ததில்ல, நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த படம். டிராகனா பிரதீப். நிஜமாவே நல்லா தான் இருந்தது அந்த மூவி. வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த மைண்ட் செட்டை அழகாக எடுத்து விளக்கி இருந்தாங்க. அது அப்போது ஒன்ஸ் யூ லூஸ் சம்திங் திரும்ப வந்து அது கிடைக்கிறது வந்து நாட் ஈஸி இன் லைஃப். இப்போ இந்த ஒரு கல்லூரி பருவம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க படிக்கணும், அவங்கள மேம்படுத்திக்கணும். அப்போ இதை நாங்கள் ஏன் இதை யோசித்தோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டா உடனே சூசைட் பண்ணிக்கணும். லைஃபே இதுதான். ஒரு பிளான் ஏ நோக்கியே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பிளான் பிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ இதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை நிச்சயமாக வந்துட்டு அது வந்து பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் செட். அண்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ அப்போது அந்த மாணவர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒரு வழிகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து மாணவர்கள் மேலேயே குறை சொல்கிறாங்க. தப்பது. ஆக்சுவலாக வந்து ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் என்னென்னு பார்க்கணும். அவங்க பெற்றவங்க அவங்க தே ஆர் த ரியல் லைஃப் ஹீரோயின்ஸ் அண்ட் ரியல் லைஃப் ஹீரோஸ் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்க, அடுத்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, அடுத்து அவங்க பழகிற ஒரு சொசைட்டி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பர்சன்ஸ் இருக்காங்களே தவிர நம்ம அப்படி எடுத்த உடனே ஒரு பர்சனை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முத்திரை குத்திரக்கூடாது. அது வந்து நிறைய பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியான்னு பார்க்கும்போது இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்தாலே அங்கே சிட்டிலேருந்து வரவங்களும் இருப்பாங்க, கிராமத்துலேருந்து வரவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, ஒரு கிராமத்துலேருந்து வராங்கன்னா அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்னால் என்னவாக இருக்கும்? கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பெண்கள் வந்து சொல்கிறாங்க? ஏன்னா மேபி வீட்டில் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு செஷன் கிடைக்கிது, நமக்கு ஓப்பனாக சொல்ல முடியிற ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிதுங்கும் போது தே ஓப்பன் அப் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் தே அட்ரஸ் டு யூ? இது ஒரு நல்ல கேள்வி சௌபர்ணிகா. அண்ட் இட்ஸ் லிட்டில் பிட் வெரி வெரி என்ன சொல்கிறது, டஃப் கொஸ்டின் ஆல்சோ. நான் உண்மையை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்க மாணவர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைஃபை மென்டாலிட்டி, ஹைஃபை சொசைட்டி, வி ஆர் கிரேட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அடுத்தது இல்லாமல் இப்போ வந்துட்டு என்னென்னா, இது நிறைய ஷோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
நிறைய வந்துட்டு அந்த ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் எல்லா கல்லூரி மாணவர்கள் மத்தியிலுமே அந்த ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் வந்துட்டு பயங்கரமாக ஊடுருவி அது பரவிக்கிட்டு அது வந்துட்டு அப்படியே அவங்க வந்து அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ அது அடி விழுகும்போது தான் தெரியும். இன்றைக்கி பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஒரு மேற்கத்திய அது என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்துட்டு அவங்க ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே தலை சுற்றுது. ஓ இப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு. ஏன்னா நான் ரொம்ப வந்து அந்த சரியான வார்த்தையை நான் தேடுறேன். வார்த்தையை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னுட்டு. இது வந்து ஒரு நேர்மறையா போகக்கூடிய ஒரு கலாச்சாரமா எனக்கு தெரியல. ஒரு நேர்மறை எண்ணத்தோட வந்துட்டு இது பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வாட்ஸ் ராங் இன் இட்? இப்படிங்கிறது வந்துட்டு அது போகும்பொழுது உண்மையான ஒரு ரியாலிட்டி, உண்மையான ஒரு வாழ்க்கை. ஏன் சூசைட் நடக்குது இன்னைக்கு? ஏன் வந்துட்டு எத்தனையோ ஒரு சாதிச்சவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? எத்தனையோ நான் சொல்ல முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாதிச்சு ஒவ்வொரு துறையிலையும் வந்தவங்க ஏன் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க? நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் ஏன்னா they are not strong. mentally they are not strong. அப்போ அந்த ஒரு அழுத்தம் காரணமா இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காவல்துறையாகட்டும், ஒரு மருத்துவத்துறையாகட்டும், எல்லா துறைகளையுமே வந்துட்டு தன்னை தானே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஒரு சூழலுக்கு எதுக்கு தள்ளப்படுறாங்க? இது வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு ஈக்கள் வந்து இந்த மிட்டாயை பார்த்தா வந்துட்டு மொய்க்கும் அந்த மாதிரி அது ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது தெரியாம போயிட்டு அதில் வந்துட்டு அவங்க விழுந்துடுறாங்க. அதுல இருந்து அது எழுந்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களால அது எழுந்துக்க முடிய மாட்டேங்குது. இது சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட். மரியாதை கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்து அதை சொல்கிறேன், அவ்வளோ வருத்தப்படுறாங்க. கொஞ்சம் கூட சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. பெட்ஷீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலை பார்க்குதுங்க ஃபுல்லாக. 24 மணி நேரம் மொபைல்லையே இருக்காங்க. சோஷியல் இம்பேக்ட் இன்றைக்கி அந்த டிக்டாக்கு, அந்த ரீல்ஸு, அதில் அதாவது ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணும்? நல்ல பிள்ளை எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கும். உனக்கு வாழ்க்கைக்கு எது மேம்படுத்துறதுக்கு உதவுதோ அந்த ரீல்ஸை நீ பார்க்கணும், அந்த டிக்டாக்கை பார்க்கணும். ஒரு இந்த விஷயங்கள் வந்துட்டு உன் வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையும் உன்னை மேல் நோக்கி எடுத்துக்கிட்டு போக போகிறது இல்லைங்கும் போது அதை நீ தான் அவாய்ட் பண்ணிட்டு போகணும். எல்லாமே உன் முன்னாடி இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்னென்னா ஒரு யார் என்ன நம்மளுக்கு என்ன சொல்கிறது? எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ரீசெண்டாக பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு சர்வேயில் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ இருக்கிற அந்த பூமர்ன்னு சொல்கிறது, இந்த ஜென்சி ஜெனக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான். அதாவது என்னென்னா அவங்களால வந்துட்டு அந்த வேலையை சரியாக செய்ய முடியல. அப்போ என்ன படித்தாங்க? இது ஒன்று. அடுத்தது இந்த கிராமத்துலேருந்து வராங்க பார்த்தீங்களா? இந்த கிராமத்துலேருந்து வந்தது ஏதோ காணாததை கண்டுட்டா மாதிரி, ஏதோ ஒரு சொர்க்க பூமிக்குள்ளே வந்துட்டா மாதிரி, அங்கே தான் எல்லாரும் நம்மளை வந்துட்டு அப்படியே கட்டுப்பாட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், ரொம்ப நம்ம அப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கல்லூரி மாணவி அந்த வீக்கெண்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி போய் ஒன்று அட்டெண்ட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயோ இருக்கிற இடத்துல இருந்துட்டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கலாச்சாரமே மேற்கத்திய கலாச்சாரம் தான். இந்த வீக்கெண்ட் ஹாப்பினஸ், வீக்கெண்ட் செலிப்ரேஷன்ஸ்ன்னுட்டு அந்த மாதிரி போய் அந்த பொண்ணு வந்து அது ஏதோ அது நமக்கு பேர் கூட தெரியல. அது ஏதோ அந்த ஒரு ஒட்காவோ அது ஜின்னோ ரம்மோ அது ஏதோ அதோடு சேர்ந்து அந்த பாங்குன்னு ஏதோ ஒன்று இருக்கா, அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செத்து போயிட்டான் அந்த பொண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது அப்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு பெத்தவங்களோட மனசு? எல்லாத்துலேயும் வந்துச்சு, அது எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்துச்சு, பத்திரிகைகளில் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா எங்கே போய்கிட்டு இருக்கோம்? நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? ஐ தாட் இது வந்து நம்ம இப்போ இதை பேசுகிறத விட நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஆரம்பித்தது தான் இந்த லேர்ன் இண்டியன் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ அந்த பிள்ளை படிக்கும்போது நீ உன்னால் முடியும்னுட்டு உனக்கு ஒரு தொழில் கல்வி கற்றுக் கொடுத்து நீ போய் சம்பாதிக்கும் போது வேறு மாதிரி தேவையில்லாமல் டீவியேட் ஆகி போக மாட்டேன். டீவியேட் ஆகிட்டு தேவையில்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க எல்லாம் சொல்லி அந்த டீவியேட் ஆகி தன்னை தானே கொலைச்சிக்கிட்டு இன்றைக்கி ஒரு உயிர் போயிட்டு வருமா? அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது அந்த பிள்ளை நினச்சிதான் இந்த மாதிரி உன் பொண்ணு குடிச்சதுனால போயிட்டா அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு பேர் இப்போ எப்படி என்ன இருக்குது? இது மாணவர்கள்னு நான் பொதுவாக சொல்லுவேன். இது நான் வந்துட்டு ஒரு பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இதே எத்தனையோ பிள்ளைங்க வந்துட்டு எவ்வளோ திறமை இருந்து முன்னுக்கு வரணுங்கிற ஒரு வெறி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வச்ச ப்ராசஸே அவ்வளோ ப்ராசஸ் வச்சோம் இந்த ஒரு இன்டர்வியூ செலக்ட் பண்ணும்போது, பிகாஸ் வி வாண்ட் டு செக்
எங்களுக்கு இந்த பிள்ளைங்க உண்மையிலேயே சின்சியராக இருக்குங்களா, இதுங்க நிச்சயமாக கிளாஸை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்களா, இது நிச்சயமாக இது வந்துட்டு ஜெயிச்சு காமிப்பாங்களா அப்படின்றதுனால வந்துட்டு அது பசங்க சொன்னாங்க இவ்வளோ ப்ராசஸ் இருக்கே இவ்வளோ, ஏன்னா கரெக்டான பர்சன்ஸ்க்கு அது போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் அவ்வளோ பண்ணோம். அத்தனை இன்டர்வியூவும் ஜெயிச்சு தான் வந்தாங்க. அத்தனை ஒரு லெவலையும் கிராஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு தே ஹவ் டன் இட். ஸோ அடுத்த ஒரு 50 பேருக்கு வந்துட்டு மாற்றுமுறை மருத்துவம், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு அந்த காலம் மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியது, கண்டதை சாப்பிட வேண்டியது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வந்து நாட் கரெக்ட். அதனால் அதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி மாற்றுமுறை மருத்துவத்துக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதனால் இது முடிச்சுட்டு இதனோட இது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அதை கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகே, பண்ணிட்டு இருக்கிற விஷயம் செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி பேசும்போது தான் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த உமன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு இந்த செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது தேவைப்படுது. நம்ம வெளில போனால் தான் நீ சேஃப் இல்லைன்னு நமக்கு சொல்ல முடியாது, வீட்டில் கூட சேஃப் இல்லை. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறதா லைக் பெண்கள் வந்து சொல்கிறாங்க? நார்மலாக இப்போ வெளில போகும்போது, பஸ்ஸில் போகும்போது இருக்கட்டும், இல்லைன்னா தியேட்டரில் போகும்போதாக இருக்கட்டும், இந்த சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது என்னென்ன சுச்சுவேஷன் எடுத்து சொல்லுவீங்க? அந்த சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத சொல்ல முடியுமா? எப்போ நம்ம தற்காத்துப்போம் நம்மளை, நம்ம சேஃபாக நம்ம வந்துட்டு திஸ் இஸ் மை பாடி ரைட், அப்போது நோபடி ஹேஸ் த ரைட் டு கம் அண்ட் டச் மீ இன் த ராங் பிளேஸ் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் பொழுது நம்மளை காத்துக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வரும். ஆனால் அது எப்படி காத்துக்கிறதுன்னு யாரும் போய் எல்லாரும் போயிட்டு இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்தெல்லாம் பண்ணுறது இல்லை. அப்போ இவங்க வந்து கற்றுக் கொடுத்தது எப்படின்னா, நான் அதை பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ பஸ்ஸில் நீ போகிற, இப்போ நீ கை பிடிச்சிக்கிட்டு தான் இப்படி நிற்ப, ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கே உனக்கு தேவையில்லாமல் உன்னை கை வைக்கும் பொழுது எப்படி நீ உன்னை தற்காத்துப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பின்னாடியிலேருந்து உன்னை வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அப்போ நீ எப்படி உன்னை தற்காத்துப்ப. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலேயே தெரியாது. வெளியில் இன்றைக்கி வந்து மீடியா எல்லாம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே வெளியில் பூதாகாரமாக அது வந்துட்டு வெளியில் வந்துடுது. அப்போ எப்படி தற்காத்துக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சகோதரன் தப்பாக நடக்கும்போது தாய்கிட்ட தானே போய் சொல்லணும். ஒரு தகப்பன் தப்பாக நடக்கும்போது தாய்கிட்ட தானே போய் சொல்லணும். சில நேரங்களில் தாயே பிரச்சனையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த நேரத்தில் ஆசிரியர்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து தற்காத்துக்கணும். நம்மளை வந்து ஒரு தவறு நடக்குது, இது தவறுன்னு எனக்கு தெரியுது, அப்போ இந்த தவறுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் யாரோ அவங்க தான் யோசிக்கணும். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் யோசிக்கும் பொழுது தான் அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கிறதுன்னுட்டு யார்கிட்ட பேச முடியும்? தான் நம்புறவங்க கிட்ட தானே பேச முடியும். யாராவது இருப்பாங்கல்ல. இப்போ வீட்டில் இப்போ பிரச்சனை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் இந்த டீச்சிங் அந்த ஒரு சர்க்கிளில் யாராவது இருப்பாங்க, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. சம் குட் பீப்புள் வில் பி அரவுண்ட் தேர். இல்லை இன்றைக்கி தான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவங்க போயிட்டு தே கேன் அப்ரோச் அண்ட் தே கேன் கன்வே த திங் இஸ், அந்த மெசேஜ் கன்வே பண்ணணும். அது சொல்லாமல் இருக்கும் பொழுது தான் மேலும் 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 அந்த தவறுகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எண்ட் ஹர் செல்ஃப் அப்படின்னா எப்படின்னா வளையலை உடைச்சி சாப்பிட்ற வேண்டியது, ஷாம்புவை குடிச்சிட வேண்டியது, இல்லை அந்த ஆசிட், அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு மென்டலி ஷீ காட் டிஸ்டர்ப்டு வெரி மச். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த அட்டென்ட் பண்ணாங்க இல்லையா டாக்டர், அங்கே வந்து ஷீ ஹேஸ் ஓப்பன்ட் அப். ஒரு சீனியர் சிட்டிசன் அந்த அம்மா, பெத்த புள்ள, சிங்கிள் பேரண்ட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அந்த அம்மா. அந்த பையன் வந்து செட்டில்மெண்ட் டீடாக அவங்களுக்கு இருந்த ப்ராப்பர்ட்டியையும் வாங்கிக்கிட்டு வீட்டிலேருந்தும் அவங்கள வெளியில் துரத்திட்டு, அந்த அம்மா சுகர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு நடு தெருவில் நிற்கிற ஒரு சூழலில் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை பெத்த தாய்க்கு. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.